புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் 288 பேர் திடீர் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து அமைதி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளியில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப கடந்த 2019ஆம் ஆண்டு 288 ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களின் ஒப்பந்தம் ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே கடந்த 31ஆம் தேதி அவர்களின் ஒப்பந்தம் முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பாரதி பூங்கா நுழைவாயிலில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். எங்களுக்கு மே மாசம் சம்பளம் இருக்காது. ஜூன் மாசம் ஸ்கூல் தள்ளி வச்சாங்கன்னா அந்த பீரியடுக்கும் எங்களுக்கு சம்பளம் இல்லாம தான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். ஆக ஒவ்வொரு ஆண்டும் 1.5 மாசம் எங்களுக்கு சம்பளம் இல்லாம நாங்க வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். சரிங்களா? இதை இஎம்ஐயாவும் சிஎம்ஐயாவும் எங்களுக்கு நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னு பத்திரிகையாளர் உங்கள் சந்திப்புல நாங்க விரும்பி கேட்டுக்கொள்வோம். அவங்களை நம்பிதான் இருக்கிறோமே தவிர அவங்களுக்கு எதிர்த்து போராடணும், அவங்களுக்கு எதிர்த்து எதனா செய்யணுன்ற எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணி நிரந்தரத்தை எவ்வளவு கூடிய விரைவில் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு எங்க குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். அந்த அளவுக்கு நாங்க அவங்களுக்கு கடமை சொல்றது